காவ்யா, டன்னா? டன் டன். இப்போ நாம எந்த நாட்டுக்கு சம்மர் வெக்கேஷன் போலாம்? டூரிஸ்ட் விசா இல்லாம போறதா இருந்தா பக்கத்துல ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஓகே, இன்னைக்கு நைட் மாலத்தீவு போறோம். ஒரு மாசம் ஜாலியா என்ஜாய் பண்றோம். ஓகே ஓகே டியா. ஓகே, போயிட்டு வந்த பிறகு என்ன பிசினஸ் பண்ணலான்னு பேசி முடிவு பண்ணுவோம். எனக்கு ஒரு ஹைஜீனிக் வெஜ் ரெஸ்டாரண்ட்டை நடத்தணும்ன்றது என்னோட ஆசை. பிரச்சனை வந்துச்சுன்னா அதையெல்லாம் விட்டுட்டு ஓட முடியாது காவ்யா. அதுல என்ன பிரச்சனை வரும் கிஷோர்? எத்தனை தப்பு பண்ணியிருக்கோம். யாராவது நம்மளை வசமா சிக்க வச்சுட்டா தப்பிச்சு ஓடி தலைமறைவாயிடணும். ஹோட்டல்லாம் நடத்தினா எஸ்கேப் ஆக முடியாது. வேற என்ன தொழில் பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க. காவ்யா, மாலத்தீவு டூர் போறோம். அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எதிர்காலத்தை பத்தி தெளிவா பேசி முடிவெடுக்கிறோம். அதை அப்படியே இங்க வந்து செயல்படுத்துறோம், சக்சஸ் பண்றோம். ஓகே ஓகே டார்லிங். மணி அடிச்சிருச்சு, நல்ல சகுனம். யாரா இருக்கும்? ஏன் பயப்படுற? பைக்ல வர்றப்பவே டிராவல் ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். ஓ, ஏற்கனவே முடிவெடுத்தாச்சா? போங்க, போய் சீக்கிரமா கதவை திறங்க. பண்ணீங்க. போலீஸ்ல சரண்டர் ஆகிறேன்னு சொன்ன பத்மினி போலீஸே என் வீட்டுக்கு அனுப்பிட்டானே. ஏமா நில்லுமா, குடுமா பெட்டியா, உடனே சொல்றல குடுமா, உடனே சொல்ற குடுமா, குடு பெட்டியா, பாரு பிரச்சனை படாத குடு. ஏய் குடுங்கல. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன, உன்னால மட்டும்தான் புத்திசாலித்தனமா நடந்துக்க முடியுமா? ஓ, எல்லாம் உன்னோட விளையாட்டு தானா? யோ உள்ள போயா. ஏது இவ்வளவு பணம்? எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த பணத்தை கொடுத்தவங்கள முதல்ல இங்க வர சொல்லுங்க. இல்ல மேடம், இவன் வாயால சொல்ல வைக்கணும். சொல்ல மாட்டாங்க சார். நீங்க முதல்ல பத்மினிக்கும் இந்திராவுக்கும் கால் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். நீங்களும் பத்மினிங்கிறவங்களும் உடனே கிஷோர் வீட்டுக்கு வாங்க. சார் என்னாச்சு சார்? நேர்ல வாமா சொல்றேன். சரிங்க சார். இவங்களை அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போய் யார் யார்கிட்ட சீட்டிங் பண்ணிருக்கா, எவ்வளவு பணம் சீட்டிங் பண்ணிருக்கான்னு விசாரிங்க. ஓகே போங்க. போமா போ. ஏய், எத்தனை நாளா இந்திரா பத்மினியை நீ மோசடி பண்ணிட்டு இருக்க? தோராயமா 2 மாசமா. ஆனா அவ என்ன மோசடி பண்ணா? என்ன மோசடி பண்ணா? காலேஜ் படிச்சப்ப என்ன காதலிச்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண இந்திரா காலேஜ் முடிஞ்சதும் என்னையும் வேணான்னு சொல்லிட்டா. அதுக்கு பழிக்கு பழி வாங்க தான் கல்யாண விஷயத்தை அவ புருஷன் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிச்சேன். கல்யாணம் ஆகி 7 வருஷம் வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து வாழலனா ஆட்டோமேட்டிக்கா அந்த கல்யாணம் செல்லாது. இந்திரா அந்த அளவுக்கு யோசிக்கிற புத்திசாலி இல்லையே. சரி, இது வரைக்கும் எவ்வளவு பணம் அடிச்சிருக்க? தோராயமா ஒரு 80-90 லட்சம். ஆஹா, இப்போ அந்த பணம் எங்க வச்சிருக்க? அதெல்லாம் முறைப்படி டாக்ஸ் கட்டின டாக்ஸபிள் மணியா மாத்திட்டேன். ஸோ அதை பத்தி நீங்க கேட்க வேண்டாம்.
நீ உடைச்ச பணம் இல்லைல்ல. சார், இப்படியெல்லாம் கேட்டா இவன் கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முடியாது. எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் ஸ்டைல்ல விசாரிங்க. எஃப்ஐஆர் போறதுக்கு முன்னாடி விசாரிக்கணுமா? நீங்க சொன்ன அந்த 2 லேடிஸ் வரணும். சார், இவனை ஏதாவது ஒரு ரூம்குள்ள உட்கார வைங்க சார். ஏன் மேடம்? உங்களுக்கு இன்னொரு ஷாக் மேட்டர் கிடைக்கும். யோ, இவனை கொண்டு போய் அந்த ரூம்ல லாக் பண்ணியா? எஸ் சார். யோ போயா. ஓ எதுக்கு இங்க வர சொன்னீங்க? என்னாச்சு? நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல, அதனாலதான் இன்ஸ்பெக்டர் வர சொல்லிருக்காரு. சார், நான் கிஷோர் வேணும்னே கொலை பண்ணல சார். சார், இந்திராவை மிரட்டி பணம் பறிக்கிறாங்கிறதுக்காக டென்ஷன்ல சும்மா துப்பாக்கி காட்டி மிரட்ட தான் சார் செஞ்சேன். கை தவறுதலா கிக்கர்ல பட்டு கிஷோர் மேல குண்டு பாஞ்சிருச்சு சார். என்னம்மா சொல்றீங்க? கிஷோரை கொலை பண்ணிட்டீங்களா? ஆமா. நீங்க எதுக்காக இங்க வர சொன்னீங்க சார்? உங்களை பிளாக்மெயில் பண்ணி கிஷோர் பணம் பறிக்கிறதா பவித்ரா மேடம் சீக்கிரட்டா என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி விசாரிக்க வந்திருக்கேன். இவங்கள பொறுத்த வரைக்கும் கிஷோரை கொலை பண்ணிட்டாங்க சார். புரியுது. யோ, அவனை கூட்டிட்டு வாயா. படுபாவி பயலே, நீ செத்துட்டதா சொல்லி நீ என்கிட்ட பணம் பறிச்சியாடா? எங்கடா எங்க பணம்? அம்மா, இந்த விஷயத்துல நீங்களும் குற்றவாளிதாம்மா. ஒத்துக்கிறேன் சார். எல்லாம் எனக்கு தெரியுங்கிற ஆணவத்துல நடந்துட்ட எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஒரு அஃபென்ஸ் நடக்க போகுதுன்னா முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுமா. நீங்களே தீர்த்துக்கணும்னு நினைச்சா இப்படிதான் ஏடாகுடமாகும். நீங்க செஞ்ச முதல் தப்பு கிஷோரோட வைஃப் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது தான். இவன் ஒய்ஃபை நான் பார்த்தது கூட கிடையாது. எனக்கும் தெரியாது. தெரியாத ஒருத்தி கூட எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும்? உங்க 2 பேருக்கும் தெரியும். யார் கூட பழகுறோம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோன்னு தெரியாமலேயே பழகிருக்கீங்க. சத்தியமா இவரோட வைஃப் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். கிளாஸ்மேட் காவ்யா சார். அவதான் அவனோட வைஃப். ஏன் குழந்தை இவ குழந்தை ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அத வச்சுதான் இவன் எனக்கு பழக்கம். இவளோட குழந்தைய நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல. இவங்களுக்கு குழந்தையே கிடையாது. உங்க மூலியமா இந்திராவை சீட்டிங் பண்ண பிளான் போட்டு கொடுத்ததே இவதான். உன்ன மாதிரி ஒரு கொடூரமான ஃப்ரெண்ட நான் பார்த்ததே இல்ல. இன்ஸ்பெக்டர் சார், உங்க முன்னாடியே எப்படி அடிக்கிறாங்க? இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க பாதிக்கப்பட்டவங்க. அவங்க ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அடிக்கதான் செய்வாங்க.
பெண்களை பூமாதேவிக்கு இணையா சொல்லுவாங்க. ஆனா நீ புயல் பூகம்பமா வந்து எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. என்ன பிரச்சனை? எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? உங்க குடும்பத்துல புகுந்து உங்க 2 பேரையும் பிரிக்க காரணமா இருந்ததே கிஷோரும் அவனோட வைஃபும் தான். ஆமாங்க, உங்ககிட்ட இவன் பிசினஸ் கூட்டாளியாகி என்கிட்ட பறிச்ச மாதிரியே உங்க பணத்தையும் பறிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கான். இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. டேய், நாக்குல தேனையும் மனசுல விஷத்தையும் வச்சு பேசிருக்கிய, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? ஏய், நீ உஷாரா இல்லைனா அதுக்கு நானா பொறுப்பு? இன்ஸ்பெக்டர், எங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. என்னால கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இன்ஸ்பெக்டர், எங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. என்னால கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. முதல்ல இவங்க எல்லாரும் உனக்கு மரியாதை செஞ்சு முடிக்கட்டும். நான் ஸ்டேஷன்ல வச்சு உனக்கு என்ன மரியாதை செய்யணுமோ செய்யறேன். தப்பு பண்ணியிருந்தா எங்களை தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கு. இவங்க யார் எங்களை அடிக்கிறதுக்கு? பாதிக்கப்பட்டவங்க செருப்பால அடிச்சாலும் நீ வாங்கிதான் ஆகணும். உங்களால பாதிக்கப்பட்ட அவங்க 2 பேரும் மன்னிச்சிட்டாங்கன்னா உங்க 2 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போடாம அனுப்பிச்சு வைக்கிறேன். ஆத்திரம் தீர அடிக்கிறவங்களுக்கு மன்னிக்கிற மனசு எப்படி வரும்? நான் மன்னிக்க சொல்றியா? பார்க்கலாம். ஆனா ஒண்ணு, இவங்க கிட்ட நீ பறிச்ச எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும். சாரி, நீங்க எஃப்ஐஆர் போட்டு உள்ள அனுப்புங்க. நான் லீகலா பாத்துக்கிறேன். இல்லனாலும் உன்கிட்ட இருந்து சீஸ் பண்ணாம அவங்க விட்டுருவாங்களா? யோ கான்ஸ்டபிள் சார், இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். வீடை லாக் பண்ணி சீல் வைங்க. ஓகே சார். சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு வந்து வீடை சோதனை போடுங்க. ஓகே சார். கிளம்புங்க, வாங்க. ஏய், உனக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். டோன்ட் வரி, சீக்கிரமாவே வெயில்ல வந்துடலாம். பேராசப்பட்டு தப்பு பண்ணிட்டோம். இப்ப அவமானப்பட்டு நிக்கிறோம். யோ வண்டியில ஏத்தியா? போங்க. போயா. நீங்க 2 பேரும் இவங்க கிட்ட எவ்வளவு பணம் ஏமாந்துருக்கீங்கன்னு விவரமா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். உடனே வந்து புகார் கொடுக்குறோம் சார். சார், நான் கொடுத்த சீக்ரெட் கம்ப்ளைண்ட்டை வச்சு ஆக்ஷன் எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே மேடம், வரேன். ஓகே சார். ஹரி, இப்போவாது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்திரா ஆரம்பத்திலே உண்மையை சொல்லியிருந்தா இவ்வளவு சிக்கல் வந்திருக்காது. ஒரு வகையில என்னையும் நீங்க காப்பாத்திட்டீங்க. அக்கா, என்ன மன்னிச்சிருங்க அக்கா. என்ன இது புது பழக்கம்? உங்களுக்கு நான் எவ்வளவு இடைஞ்சல் செஞ்சிருந்தாலும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிக்கா. ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டா பழைய பகையை நினைக்கிறது முட்டாள்தனம். நீங்க என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். யார் வீட்டுல வந்து ஊஞ்சல் ஆடிட்டு உட்காந்துருக்க? பெரிய குப்பம் சேது. நீ யாரா வேணா இருந்துட்டு போ. என் வீட்டு ஊஞ்சல் உட்காந்து ஆடுற? இந்த ஏரியாவே கைக்குள்ள வச்சிருந்தானே உன் புருஷன், அவனை என்கவுண்டர்ல போட்டாங்கல்ல, அதுக்கப்புறமா அடங்க மாட்டே நீ. ஏய், நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? நீலாவதி. இதுக்கு மேல பொங்குன அவனை பொசுங்கிடுவ. இங்க பாரு, நானே கவுன்சிலரு, என்னையவே மிரட்டுறே நீ. ஏய், பல கவுன்சிலர் என் காலுக்கு அடியில, நீ வேற வந்து வாலாட்டுறியா? உன் அஸ்தி கரைக்க சாம்பல் கிடைக்காது. பொம்பளையா லட்சணமா அடுப்படியில பொங்கி போற வேலைய பாரு. வாசலை தாண்டி வாயை திறந்த அவளை வாய் வெத்தலை பக்க போட்டுக்கும். ஏய், உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் ஆளு கிடையாது தம்பி. இந்த பாரு, உன் உருட்டல் மிரட்டலாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்கோ, நீலாவதி கிட்ட வச்சுக்காத. ஓட்டுருவா. வேணா, விட்டு வீணா வந்து வம்பு பண்ணாத.
நீ பிரச்சனை பண்ணாம இந்த ஏரியா விட்டு ஓடிடு. உனக்கு 2 நாள் டைம் தரேன். ஏடா கூடமா பண்ணணும்னு நினைச்ச மவல உடம்புல உயிர் இல்லாம வண்ணாரப்பேட்டை ரயில்வே பாலத்தை தொங்க விட்டுருவேன். இனிமே இந்த ஏரியா முழுக்க ஏன் ராஜ்யம்தான். போ. அக்கா என்ன சைலண்டா உட்காந்துக்கிற? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, உன்னை பார்க்கணும்னு ஒருத்தர் ஊஞ்சல் உட்காந்துருந்தாரு. அவர் எங்க போயிட்டாரா? டேய், அவர் போய் கூடனோடா. டேய் முட்டாள், அவன் என்ன பார்க்க வரலடா, நம்ம வீடேறி வந்து என்ன மிரட்டிட்டு போயிருக்கான். எது? உன்னை மாட்டிட்டு போனானா? அக்காவை பார்க்கணும்னு ரொம்ப பணிவா கேட்டானாக்கா? யாருக்கு அவன்? கவுன்சிலர் சேதுவான். அவன் சேதுவோ கேதுவோ, உன்னை மிரட்டிட்டு போனவன விடவே கூடாதுக்கா. என்னையே ஒருத்தன் மிரட்டிட்டு போன விஷயம் ஏரியாக்குள்ள தெரிஞ்சா என்ன யாரா அந்த ஏரியாவுல மதிப்பா? அக்கா இப்ப சொல்லு, அவனை 2 பீஸ் ஆகிட்டு வந்துடுறேன். அண்ணா, அந்த சேதுவை பத்தி தெரியாம பேசாத. அவனை நெருங்குறது அவ்வளவு சுலபம் இல்ல. அண்ணா, அந்த சேதுவை பத்தி தெரியாம பேசாத. அவனை நெருங்குறது அவ்வளவு சுலபம் இல்ல. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை தட்டி தூக்கின வர என்னால முடியும். கொஞ்சம் பொறுமையா இருண்ணே, அவன் பெரிய ஆளு. என்ன பிரச்சனைங்க? ஒருத்தன் அக்காவை மிரட்டிட்டு போயிட்டான் பாண்டியன் சார். யார் அவன்? யாரோ கவுன்சிலர் சேதுவான், நொச்சுக்குப்பம் ஏரியாவான். நாடு பிடிக்கிற ஆசை ராஜாக்களுக்கு இருக்கிற மாதிரி ஏரியா பிடிக்கிற ஆசை ரவுடிங்களுக்கும் இருக்கும். பாண்டியன் சார், பேருக்கு ஏத்த மாதிரி நீங்க மாவீரனாமே களத்துல இறங்குறது, கவுன்சிலர் கும்பல டீல் பண்றது. நீலாவதி சொல்லட்டும், இந்த பாண்டியனுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. அவனை விடக்கூடாது பாண்டியன் சார். சேது ஏரியாவில் பெரிய தலை. அவன் அண்ணனை வச்சு அங்கங்க லிங்க் வச்சிருக்கான். யாருக்கு தெரியும், நம்ம கூட இருக்கிற எவனோ ஒருத்தன் கூட அவனோட ஆளா இருக்கலாம். அந்த அளவுக்கு அவன் பெரிய ஆளு. அந்த மாதிரி ஆள் தான் எனக்கு தேவை. நீலாவதி, நான் பாத்துக்கிறேன். அவன் நம்ம வழியில கிராஸ் பண்ணக்கூடாது பாண்டியன் சார். வரமாட்டான். என்ன கொன்னு தொங்க விட்டுடுவேன்னு சொன்னான். எனக்கு உயிர் பயத்தை காமிச்சிட்டு போயிட்டான் பாண்டியன் சார். அதே மரண பயத்தை நான் அவனுக்கு காட்டுறேன். உன்னை மிரட்டினதுக்காக அவன் சாவர வரைக்கும் வருத்தப்படணும், வருத்தப்படுவான். என்னம்மா? பத்மினி அழுவுது. அப்படியா? ஏன் பத்மினி அழுவுறா? கேட்டா சொல்லவே மாட்டேங்குது. நீங்க வந்து கேளுங்க. சரி. பத்மினி, என்னாச்சு? ஏன் அழுவுறமா? ஒண்ணும் இல்லத்த. என்னம்மா நீ? ஒண்ணும் இல்லாததுக்கு ஏன் அழுவணும்? பவித்ராக்காக்கு நான் எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கேன், மனசு நோக்குற மாதிரி பேசிருக்கேன். ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு என் மான மரியாதையை காப்பாத்திருக்காங்க. அதுக்கு பேருதான் உண்மையான சொந்தங்கிறது. தான் ஆடலைனாலும் தான் சதா ஆடும்னு சும்மாவா சொன்னாங்க? பவித்ரா உதவி செஞ்சதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க உங்களை எதிரியாவே நினைக்கல அண்ணி. இதுவே வேற ஒருத்தரா இருந்திருந்தா நான் அவமானப்படுறத பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதுக்குதான் யாரையும் சட்டு சட்டுன்னு மனசு நோக்குற மாதிரி பேசக்கூடாதுங்கிறது. அத நீ சொல்லாத. நீ எத்தனை தடவை என்ன நோக்கடிச்சிருப்ப. ஆனா இப்போ உனக்கு நான் உதவி செய்ய வந்தது அவமானப்பட இருந்தேன். பவித்ராக்கா கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்திட்டாங்க. சொன்னாலும் சொல்லலைனாலும் பவித்ரா உனக்கு தெய்வம் தான். அதுல என்னத்த சந்தேகம்? அந்த தெய்வத்தை நான் நோகடிச்சதை நினைச்சுதான் அத்தை அழுதுட்டு இருந்தேன். நீ பவித்ராவை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய வேலையே கொடுத்துருக்க.
பரவாயில்ல. இனிமேலாவது உதவி செய்யற விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. இந்திரா எவ்வளவு பெரிய சிக்கல மாட்டிருக்காருன்னு தெரிஞ்சுக்காமலே நான் உள்ள வந்ததுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. நான் விஷயத்த சொல்லிதானே உங்ககிட்ட உதவி கேட்டேன். உதவின்னு கேட்டியே தவிர எந்த அளவுக்கு சிக்கலான விஷயம் நீ சொல்லவே இல்லையே. விடு இந்திரா, இனிமே எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு? பத்மினி, பவித்ராக்கு ஒரு வரையில நீ நன்றி சொல்றது பொருத்தமா இருக்காது. அவ மனசு குளிர்ற மாதிரி எதையாவது செய். முடிவு பண்ணிட்டேன் அத்தை. பவித்ராக்கோட மனச நான் குளிர வைக்க முடிவு பண்ணிட்டேன். சந்தோஷமா? என்ன பண்ண போற? பவித்ராக்கா கிட்ட இருந்து எழுதி வாங்கினத திரும்ப அவங்க கிட்டே ஒப்படைக்க போறேன்.